ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கிச்சன் செட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் பெரிய கிச்சன் செட் கிடையாது, மினி கிச்சன் செட். அதாவது சொப்பு சாமான்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிச்சன் செட் தான். சிலிண்டர், கேஸ் அடுப்பு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், அந்த முன்னாடி இருக்கிறதையே திருப்பிக்கலாம், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 2 கிச்சன் செட்டாக வாங்கியிருந்தேன். இதில் பாருங்க 2 குடமும் இருக்குது. குடம் பாருங்க ஒவ்வொன்றும் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் வாளி எவ்வளோ அழகாக குட்டியூண்டு இருக்குது பாருங்க. அப்புறம் இந்த பாத்திரத்துக்கு அப்படியே மூடி லிட்டோட வந்துடுது, முடியோடு போட்டு கொடுத்துருக்காங்க. பால் பாத்திரம் அந்த மாதிரி. டம்ளர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று டம்ளரா இல்லை இது என்னன்னு தெரியல, கப்பு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் தட்டு, பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். குட்டி பிளேட், பெரிய பிளேட், ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல. இந்த பிளேட்லாம் பாருங்கள், சாப்பாடு, பொரியல், குழம்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். குட்டி குட்டி கிண்ணங்களெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பொருட்களெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா நல்லா விரும்பி விரும்பி விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ கடாயெல்லாம் பாருங்கள், பேன் கடாயெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. அப்புறம் ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ள ஏதாவது திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம், நமக்கு கூட யூஸ் ஆகும். சால்ட் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு அந்த மாதிரி சால்ட் எல்லாம் இதில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் மதியம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி. ஆனால் இதில் 4 பெட்டி தான் இருக்குது. ஆனால் இது பேர் வந்து அஞ்சரை பெட்டி. ஸோ அப்புறம் எல்லாமே கரண்டி வகைகள். கரண்டி பாருங்கள் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது. இது வந்து இந்த மோர் கிடையும் இல்லையா அது. அப்புறம் கரண்டி பாருங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது. ஜல்லி கரண்டி, தோசை கரண்டி எல்லாமே இருக்குது. சாப்பாடு கரண்டி, ஆனால் குழம்பு கரண்டி தான் காணும். இது வந்து ஆயில் எடுத்து ஊற்றுறதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பூரி கட்டை எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூரி கட்டை சுற்றிலும் பிளாஸ்டிக், மேலே வந்து இந்த சில்வர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அருவாமனை, கையெல்லாம் அறுக்காது, குழந்தைங்க விளையாடலாம். அப்புறம் பாத்திரங்கள், இதிலெல்லாம் ஒரு நாள் சமைக்கணுங்க, சமைச்சு பார்க்கலாம். அப்புறம் தட்டு, பணியாரக்கல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இந்த துருவமல்லியும் கேரட் அந்த மாதிரிலாம் துருவமல்லியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இது இந்த மாதிரி எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ மிக்ஸி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. மிக்ஸி அந்த ஒயரெல்லாம் பாருங்கள், லப்பரில் செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குட்டி ஜார், பெரிய ஜார் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜாரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று பாருங்க, இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க என்னன்னு. பார்த்தீங்களா, இட்லி பாத்திரம் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இட்லி பாத்திரம். ரெண்டு தட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாத்திரத்துக்கு. லிட்டோட எல்லாமே நல்லா க்ளோஸ் ஆகுது, அதனால நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து ஹாட் பாக்ஸ், இது வந்து உண்மையான ஹாட் பாக்ஸ் இருக்குல்ல, அதே சேம் அதே மாதிரி ஹாட் பாக்ஸாக தான் இருக்குது பாருங்கள். வெளியே கோட்டிங்லாம் இந்த பிளாஸ்டிக்கில் போட்டு உள்ளே வந்து அந்த சில்வரில் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த ஹாட் பாக்ஸும்.
இந்த சைடு கார்னர் இருக்கு பாருங்க, அதே இந்த ரியல் ஹாட் பாக்ஸில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க. உள்ள போட்டு லாக் பண்ணிக்கலாம் லிட்டை. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கூடை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் திங்ஸ் கிச்சன் செட், அதில் வந்தது தான். வாட்டர் டேங்க் வாட்டர் கேன், அப்புறம் பாருங்க வெஜிடபிள் பேக், பை, கூடைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. 2 கப் இருக்கு, 2 தட்டு. அவ்வளோதாங்க இந்த கிச்சன் செட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மினி கிச்சன் செட் வச்சு ஒரு நாள் சமைச்சு காட்டுறேங்க.